வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 12ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 28ஆம் தேதி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். திதி தேய்பிறை திரையோதசி திதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமையிலே பிரதோஷம் வருகிறது. எல்லாருக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும். சாயந்தரம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு வந்துடுங்க. ஆங்காங்கே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவபெருமானை வணங்கும் நாள் பிரதோஷ நாள். சாயந்தரம் எல்லாரும் சிவன் கோயிலில், ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் வந்து சாமி கும்பிடணும். சிவபெருமானை கும்பிட வேண்டும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்தம் 7:15 8:15 கடக லக்னம் முகூர்த்த லக்னம். 7:15 to 8:15 முகூர்த்த நேரம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் சினிமா பாடல்களைத்தான் பாட வைக்கிறார்கள். லைட் மியூசிக் ப்ரோக்ராம் தான் ஜாஸ்தி இருக்குன்றாங்க. சரி, அதில் என்னன்னா, அதில் நல்ல வார்த்தைகளே வரவில்லை. மணமக்கள் குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் நேரத்திலே அபசகுணமான வார்த்தைகளை பாடினால் அது நல்லா இல்லை. அபசகுணமாக வார்த்தைகள்லாம் இருக்குதான் சினிமா பாட்டில். ஐயையோ பத்துக்குச்சு, ஐயையோ பத்துக்குச்சும்பாங்க. அதனால் இந்த நல்ல பாடல்களை பாடும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். மங்களகரமான சொற்கள் மட்டுமே ஒலிக்க வேண்டும் திருமண விழாக்களிலே. இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக வச்சிடணும். வாய்ப்பாட்டு பாடக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்டல் வச்சுருங்க. அப்போ வாத்தியங்களில் வாசிக்கும் போது உங்களுக்கு அது வார்த்தை என்னன்னு தெரிய போகிறதில்ல. என்ன பாட்டு வாசிக்கிறான், என்ன லாங்குவேஜ், என்ன மீனிங் ஒன்றும் தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கை 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 ட்ரிங் ட்ரிங் இப்படின்னெல்லாம் வாசித்தாங்கன்னா ஏதோ வரவங்க ஏதோ சத்தம் கேட்டுட்டு அப்படியே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்படி மேடையில் ஏறி கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்து நேராக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பாட்டுனாக்க எல்லோரும் இப்போ நான் அந்த கர்நாடிக் மியூசிக் கச்சேரி வச்சு கேட்பேன். எல்லாராலையும் அதை உட்காந்து கேட்க முடியுமான்னு தெரியாது. எனக்கு அது பிடிக்கும். பட் பொதுவாக எல்லாரும் ரசிக்கக்கூடியது அப்படின்னா இசைக்கருவிகள், வாத்தியம். ஒரு இந்த ஃப்ளூட், ஒரு வயலின், ஒரு கீபோர்டு, ஒரு அக்கார்டியன், அந்த மாதிரி ஹார்மோனியம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு வாத்தியத்தில் பாடல்களை வாசித்தால் அதன் வார்த்தை நமக்கு புரியாது. அதனால் வாத்தியங்கள் இசைக்கும் கச்சேரி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாத்தியம், அதில் வாசிக்கிற கச்சேரியாக வச்சுருங்க. அதில் நீங்கள் எது வேணால் வைங்க. சாக்ஸோஃபோன் வைங்க, மேண்டலின் வைங்க, அந்த மாதிரி எது வேணால் வைங்க. அப்போ நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையாக அவன் என்ன பாடுறான்னே தெரியாது. வாய்ப்பாட்டில் சினிமா பாட்டு பாடினா கண்டிப்பாக நல்ல வேர்ட்ஸ் வராது. ஐயையோ பற்றிக்கிச்சு மாதிரி தான் வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவரது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவைகளோடு நிழல் கிரகமான ராகு அல்லது கேது இணைப்பு ஏற்பட்டால் அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய சுப பலன்களை தடை செய்யாமல் கொடுக்குமா? தடை செய்யும் வலிமை அவற்றிற்கு உண்டா? ராகு கேது அசுபர்களுடன் சேரும்போது நல்ல புக்தி நடக்குமேயானால் அந்த ஜாதகருக்கு நன்மை ஏற்படுமா? ராகு கேது அசுபர்களுடன் சேரும்பொழுது நல்ல புக்தி நடைபெறுமேயானால். ஆர் ராமலிங்கம், மாயவரம், கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தில்லை கங்கா நகரில் உள்ள தங்கள் இல்லத்திற்கு வந்து தங்களை நானும் என் மனைவியும் நேரில் சந்தித்தோம். ஜாதகத்தை சரிபார்த்தோம். அன்று முதல் இன்று வரை தங்களது தொடர் ஜோதிட ரசிகராக உள்ளேன். நன்றி ஆர் ராமலிங்கம். எனக்கு ஞாபகம் இல்லை, 2013 ஜூனில் வந்தேன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் டெய்லி எவ்வளோ பேர் வருவாங்க. காலையில் 10 மணிக்கு உட்காண்டா ராத்திரி 12-1 மணி வரைக்கும்லாம் ஜோசியம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், விடிய போகுதுன்றாங்க.
நைட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அப்படி ஒரு க்யூ நிற்கும் வாசலில். நல்ல வேளை இந்த கொரோனா COVID-19 வந்து என்னை காப்பாற்றி விட்டுது. அதுக்கப்புறமா அந்த நேரில் பார்க்குறத நிறுத்தினேன். இப்போ ஆன்லைனில் எல்லோரும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஜோசியம் பார்க்குறத நிறுத்தலை, நேரில் பார்க்குறத தான் நிறுத்தியிருக்கேன். வணக்கம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவரவர் ஜாதகப்படி அந்தந்த குறிப்பிட்ட தசா காலம் வரும்போது அப்போது பிறப்பு தசா செவ்வாய் என்றால் அந்த தசா காலம் நன்மை செய்யுமா? அந்த குறிப்பிட்ட தசா காலத்தில் தன் நன்மை செய்யுமா அல்லது எப்போதும் நன்மை செய்யுமா அல்லது எப்போதும் தீமை செய்யுமா? அதாவது தசை வரும்போது தான் சார் அதோடைய பலனை காமிக்கும். இப்போ அந்த தசையே இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நான் இதை வந்து பலமுறை இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் தசை நடைபெற்றால்தான் தோஷம். அதே மாதிரி சார் எனக்கு குரு உச்சம், பெரிய யோக ஜாதகம்மா, ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காண்டிருப்பான், வெட்டியாக உட்காண்டிருப்பான். ஏன் அப்படி இருக்கான் அவன் அப்படின்னா, குரு தசை வரல, குரு உச்சமாக இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? ஒரு கிரகம் நல்லது பண்ணோன்னா அதோடைய தசை வரணும், இல்லை ஒரு கிரகம் கெடுதல் பண்ணோன்னாலும் அதோட தசை வரணும். தசை வந்தால் தான் அது கெடுதல் செய்ய முடியும். இப்போ செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா செவ்வாய் 7 இருந்தால் உடனே செவ்வாய் தோஷம்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடக்கூடாது. செவ்வாய் தசை எந்த வயசில் வருமா, தசை வருமா வராதா, எந்த வயசில் வருது, அது எந்த வயசில் வருதோ அப்போ தோஷம் 7 வருடம். சிலருக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும். 12 வயசில் ஆரம்பித்து 19 வயசில் செவ்வாய் தசை முடிஞ்சிடுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தோஷம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. செவ்வாய் தசையும் முடிஞ்சிடும், தோஷமும் முடிஞ்சிடும். தசை முடிந்தால் தோஷம் முடிந்து விடும். தசை முடிந்த பிறகும் அந்த தோஷம் இருக்குது என்று சிலர் சொல்வார்கள். அதை நம்பாதீர்கள். எந்த ஏஜில் வருது செவ்வாய் தசைன்னு பாருங்கள். சில பேர் செவ்வாய் தசையே வராது. இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் ராகுவோட நட்சத்திரம். ராகு தசை தான் ஆரம்ப தசை. ராகு தசை ஆரம்ப தசையாக இருப்பவர்களுக்கு செவ்வாய் தசை வரவே வராது. 113 வயசில் வருமா, அது வரைக்கும் இருக்க போகிறதில்ல. தசையே வராது, செவ்வாய் தசையே லைஃப் டைமில் வராதுன்னாக்க அப்புறம் எப்படி செவ்வாய் தோஷம் உண்டி லைஃப் லாங் வந்து அது இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கணுமா? இந்த செவ்வாய்க்கு வேறு வேலையே இல்லையா? உங்களை இடைஞ்சல் பண்ணுறது தான் வேலையா அதுக்கு? அதனால் தோஷம் என்பது அந்த தசை வந்தால் கொடுக்கும், யோகம் என்பதும் அந்த தசை வந்தால் தான் கொடுக்கும். சில பேர் சார் எனக்கு சுக்கிரன் உச்சம், கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஜோசியர். நான் சரி சுக்கிர தசை எந்த வயசில் வருது அதை பாரு. சார் அது வரவே வராதான் சார், நான் கிருத்திகை சூரிய தசை தான் ஸ்டார்டிங், அதனால் சுக்கிர தசையே வராதானே. அப்புறம் சுக்கிரன் உச்சத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏதோ அந்த நடுநடுவில் அந்த புக்தி வரும்போது ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணணும், கோச்சாரத்தில் நல்ல இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் லேசாக நல்லது பண்ணும், அவ்வளோதான். நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமணத்தை நிறுத்துவது சரியா? ஜே மணிகண்டன், பேரணாம்பட்டு. நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமணத்தை நிறுத்துவது சரியா? நிறுத்தக்கூடாது. முதல்ல விசாரிக்கணும் அந்த இடம் எப்படின்னு. சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையனும் பொண்ணும் நாங்கள் பேசிக்கிறோம் சொல்லி நிறுத்திடுறாங்க. இவங்க ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க. வெறும் பேரண்ட்ஸ் பார்த்து ஓகே பண்ணோன்னே இவங்க ஃபோனில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏதோ குண்டக ஏதோ உளருது. ஏன்னா அதுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி கிடையாது குடும்ப வாழ்க்கையை பற்றின விவரங்கள். அது இந்த பொண்ணு எதாவது கேட்கும், அந்த பையன் அதுக்கு வேறு ஏதாவது பதில் சொல்லுவான். இல்லை அந்த பையன் ஏதோ ஒரு கேள்வி கேட்பான், அது எப்படி என்ன பார்த்து நீ அப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கும். ஒரு பையன் அப்படி தான் கேட்டானா, நிச்சயம் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது, நீ இதுக்கு முன்னால் யாரையா லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டானா. அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு, எப்படி நீ என்ன அந்த மாதிரி பார்த்து கேட்கலாம்? அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ எப்போதும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா லைஃப்பில்? எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவன்கிட்ட ஐயோ நான் சும்மா தமாஷுக்கு தான் கேட்டேன் அங்கிள், நீ வேறு யாரையா லவ் பண்ணியிருக்கியா, உனக்கு எதாவது அனுபவம் உண்டான்னு கேட்டேன் அப்படின்னா. அது எப்பறம் கேட்கலாம், தப்பு இல்லைடா அந்த கேள்வி அப்படின்னு. அவன் அந்த மாதிரி கேட்டல அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வேணாம் எனக்கு இந்த வரனே வேணாம், அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில பேர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது இருக்கே, அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழைய காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டும் போது தான் அவன் ஃபேஸையே ஒழுங்காக பார்ப்பாங்க. அது வரைக்கும் மூஞ்சியை கூட சரியாக பார்த்துருக்காது அந்த பொண்ணு, இப்படி திருட்டுத்தனமாக பார்த்துட்ருக்கோம். இப்போல்லாம் வந்து வெளியிலலாம் போய் சுற்றிட்டு மால்லெல்லாம் போய் மாலுக்கண்ணா மாலு அப்படின்னு எல்லாம் மால்லாம் போய் சுற்றிட்டு வந்து பீச்சுக்கெல்லாம் போயிட்டு சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு 4-5 படம் பார்த்துட்டு எல்லாம் அப்புறமா தான் கல்யாணத்துக்கு மணமேடையில் வந்து உட்காடுறாங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து பேசியே எல்லாமே வந்து சரி பண்ணிவிடுவாங்க.
அந்த காலத்தில் அந்த வழக்கம் கிடையாது. அதனால் திருமணத்திற்கு நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு திருமணத்தை நிறுத்தலாமா அப்படின்னு ஜே மணிகண்டன் கேள்வி கேட்குறாரு. நிறுத்தக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பேசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க போத் பேரண்ட்ஸு. அதில் பாதி கல்யாணம் நின்று போயிடுது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் துதியாகிய அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அது ஆறுயிர்க்காக ஏகி என்று இருக்க வேண்டும், ஆரியர்க்காக ஏகி என்று மாற்றி விட்டார்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று கண்ட அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் என்ற பாடலை ஒரு முறை கூறி அதற்கான விளக்கத்தை தெளிவாக கூறுங்கள். பஞ்சபூதத்தையும் தொடர்புபடுத்தி இந்த சீதா பிராட்டி பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவள். அஞ்சிலே ஒன்று பெற்றான் யார்? ஆஞ்சநேயன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, சமுத்திரத்தை தாண்டி பஞ்சபூதத்தில் ஒன்று நீர். அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறாக என்றால் வழியாகன்னு அர்த்தம். ஆறுங்கிறது இந்த இடத்துல வழி, ரூட், ஆகாயம் மார்க்கமாக காற்று வழியாக, காற்று பஞ்சபூதத்தில் ஒன்று, அதன் வழியாக அதை வழி, அதில் வழி செஞ்சு கொண்டு போகிறார். அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, ராமருக்காக சென்று, அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அக்னியை கொண்டு போய் வச்சுட்டு வர்றார் இல்லையா, லங்கா தகனம், ஸ்ரீலங்காவில் போய் நெருப்பை வச்சுட்டு வந்துடுற. அஞ்சிலே ஒன்றை வைத்தான், பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்தான். இதற்கான விளக்கத்தை தெரியும். எனக்கு தெரிஞ்ச விளக்கம் அவ்வளோதான். நல்ல கேள்வி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு அர்த்தம் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 4ஆம் இடத்தில் குரு உச்சம். 2 கிரகம் உச்சம், 2 நல்லது பண்ணுற கிரகம். 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 4ஆம் இடத்தில் குரு உச்சம். எனவே இது ஒரு சிறப்பான நாள். வெகு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. வாக்குஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடைந்து உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 9 குடைய பாக்யாதிபதி குரு உங்களுக்கு. மேஷ ராசிக்கு குரு பாக்யாதிபதி, அது 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய பெரிய பாக்கியங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட்டங்கள் பதவிகள் தேடி வருகின்ற நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது. 8 குடையவன் 3ஆம் இடம் சென்று உச்சமடைந்ததால் அதுவும் யோகம். குரு உச்சமடைந்தால் ரிஷபத்திற்கு நன்மை செய்யுமா? ரிஷபத்திற்கு ஆகாத கிரகமாயிற்றே குரு, அது சுக்கிரனின் வீடு. ரிஷபம் என்பது சுக்கிரனின் வீடு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, அது எப்படி நன்மை செய்யும் என்று சிலர் யோசிக்கலாம். 8 குடையவன் 3ஆம் இடம் சென்றால் விபரீத ராஜயோகம், எனவே அது நன்மை செய்யும். அஷ்டமாதிபதி 3, 6 போன்ற இடங்களிலே வரும்பொழுது நன்மை செய்யும். அந்த விதத்தில் இப்பொழுது ரிஷபத்திற்கு குரு நன்மை செய்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி ராசியில் ஆட்சி, 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குரு உச்சம். 12இல் ஒரு கிரகம் உச்சம், 2இல் ஒரு கிரகம் உச்சம். எனவே இது ஒரு நல்ல நேரம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதி ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான நல்ல நேரம் வந்துவிட்டது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனஸ்தானாதிபதி உச்சம், தனகாரகன் உச்சம். எனவே பொருளாதாரத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதியே உச்சமடைந்திருக்கிறது 11ஆம் இடத்தில். 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம்.
11ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் உச்சமடைந்திருப்பதால் கடகராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அது மட்டுமல்ல, ராசியில் குரு அமர்ந்து கொண்டு அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது. சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் வலுவாக இருக்கிறது, குருவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சம். எனவே மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எல்லா கிரகங்களும் சேர்ந்து இப்போ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று செஞ்சாலே நல்லா இருக்கும். ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும்பாங்க. எல்லா கிரகமும் சேர்ந்து நல்லது பண்ணுது கடகத்துக்கு. கடகராசிக்கு இப்பொழுது ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. இந்த குரு உச்சமானதிலிருந்து அது மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெற்ற குருவால் பலருக்கும் பட்டம் பதவிகளெல்லாம் கிடைத்திருக்கின்றன. உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். புதன் வலுவாக இருக்கிறது. 2-11 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து ஆட்சி பலமும் பெற்று புதாதித்ய யோகமும் பெற்றிருக்கிறது. எனவே புதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது அதிகமாக கிடைக்கும். அதில் ஒன்றுதான் கல்வி அறிவு. அந்த கல்வி ஞானத்தை புதன் கொடுக்கும். ஞானகாரகனாகிய கேதுவும் ராசியிலேயே இருக்கிறது. கல்விக்கு அதிபதியான புதன் வலுவாக 11இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு பெறுவார்கள். அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். யாருடைய சிபாரிசு கடிதமும் வேண்டாம். 11ஆம் இடத்து புதன் போய் சிபாரிசு பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துரும். என்ன சார், புதன்லாம் போய் சிபாரிசு பண்ணுமா சார் அப்படின்னு? பண்ணும். யார் மூலியமாவது வருவார். அவர் புதன் பகவான் டைரக்டர்லாம் வரமாட்டார். புத்தமாஸ்திரியா மீன்லாம் வந்து பாடினாலும் வரமாட்டார். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அவருடைய அருள் கடாட்சத்தை கடைக்கண் பார்வையை அளிப்பார். அது மிகப்பெரிய நன்மையை செய்துவிடும். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு விளங்குகிறது. கன்னி ராசியினருக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை. சூரியனும் புதனும் இணைந்த புதாதித்ய யோகம் என்னும் யோகம் ஏற்பட்டிருக்கிறது. புதனுக்கு அது சொந்த வீடு மிதுனம். எனவே அது ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறது. அதனால் உங்களுக்கு என்ன லாபம்னா நிறைய பணம் வரும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம். திருமணமாகாத கன்னிராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமணம் ஆன கன்னிராசியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்திலே சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு அல்லது பணியிட மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்திலே இருக்கிறது. 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருப்பதால் எடுத்த காரியம் எல்லாம் சுலபமாக நடைபெறும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ராசி அதிபதியும் 9 குடையவனும் சேர்ந்து 7ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. ராசி அதிபதி 9 குடையவன், 1 9 குடையவர்கள் 7ஆம் இடத்தில் சேர்க்கை. 2 அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களை ஸ்ட்ரைட்டாக பார்க்குது 7லேருந்து. சந்திரமங்கள யோகம் என்னும் யோகம் ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். 7 செவ்வாய் இருந்தால் நிறைய வீடு வாங்குவாங்க. 7 செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி இருக்கும். பக்கம் பக்கமாக வீடு, பங்களா, எஸ்டேட்டு, விவசாய நிலம், பண்ணை, தோட்டம், தோப்பு, துறவு எல்லாம் வச்சுருப்பாங்க. 7 செவ்வாய் இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டியே வாங்க முடியும். நிறைய ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அவர் 7 செவ்வாய் உள்ளவராக இருப்பார். நம்ம ஊரில் ஐயோ இது செவ்வாய் தோஷ ஜாதகம் வேணாம் அப்படி பாவம், அறியாமை, வேறு என்ன சொல்கிறது. இட் ஷோஸ் தர் இன்னசென்ஸ் ஆர் இக்னரன்ஸ். அடிப்படையே தெரியாதவன் தான் சொல்லுவான் செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுவான். செவ்வாய் தோஷத்தை பற்றியே சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு ஒன்றுமே தெரியாது. கடைசியில் பார்த்தா அந்த ஜாதகர்லாம் ஓகோன்னு இருப்பாங்க.
பக்கம் பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பான். இப்பொழுது 7ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி சந்திரனோடு இணைந்து சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலே குரு உச்சம். எனவே நீங்கள் இப்பொழுது அசையா சொத்து வாங்குவீர்கள். விருச்சிக ராசிக்கு வீடு மனை நிலம் போன்ற சொத்து கிடைக்கும். திருமண தடை நீங்கும். திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தே தீரும். இன்னும் 2 டேஸ்க்குள்ளே திருமணம் நிச்சயம் ஆகிடும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு அற்புதமான யோகம். மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அற்புதமான நல்ல நாள் என்று இதை சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேல் படிப்புக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7இல் குரு உச்சம், 5இல் சந்திரன் உச்சம். 7 குடைவன் 5இல் உச்சம். 7ஆம் இடத்தில் குரு உச்சம், 7 குடைவன் 5இல் உச்சம். இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. எனவே திருமண தடை நீங்கும். திருமணமாகாத மகர ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாம் இப்பொழுது சிறிது முயற்சி செய்தால் போதும். கம் அண்ட் ரெஜிஸ்டர் இன் hargesamatrimony.com www.hargesamatrimony.com அதில் பண்ணுங்கள். சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஏன்னா திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை குரு 7இல் இருக்கிறது. அதற்குள் திருமணம் செய்தாக வேண்டும், இல்லைன்னா லேட் ஆகிடும். இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அடுத்த குரு பயிற்சி. அதற்கு முன்பாக உங்களுடைய திருமணம் நடைபெற வேண்டும். அதனால் இதில் பாருங்கள், ஹரிகேசா மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறம் ஆடி பிறந்துட்டா கூட ஜாதகம்லாம் பார்க்கலாம். ஆடியில் கல்யாணம் தாலி கட்ட தான் கூடாது, ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம். ஐயோ ஆடி வந்துருச்சு, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு. ஆடி அப்போ பட்டினி கிடப்பியா? 32 நாள் பட்டினி கிடப்பியா? கிடக்க மாட்டல. அப்புறம் மற்றதெல்லாம் ஏன் ஆடின்னு பயப்படுறீங்க? ஆடி மாதம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா கடையில் போய் கூட்டமாக நெறியிறீங்க. ஆடி தள்ளுபடின்னு என்னையா தள்ளுறான் பின்னாலன்னு? ஆடி தள்ளுபடி சார். அதெல்லாம் மட்டும் போகலாமா? ஆடியில் நகை வாங்கலாம், புடவை வாங்கலாம், ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடாதா? என்னங்க இது? ஆடி மாட்டில் வரும் போவோம். ஆடியில் கல்யாணம் முகூர்த்தம் வைக்கக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி முகூர்த்தம். நாளைக்கு இதை விட்டால் ஆவணி 6 தான் அடுத்த முகூர்த்தம். இடையில் 40 நாளைக்கு முகூர்த்தம் கிடையாது. கல்யாணம் பண்ண வேண்டாம் 40 நாளைக்கு. ஆனால் கல்யாணம் முயற்சி பண்ணலாம். ஆணியிலும் ஆடியிலும் திருமணத்திற்கான முயற்சி செய்யலாம். பொருத்தம் பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், இரு வீட்டார் சந்தித்து பேசலாம். ஆடி வந்துடுத்துன்னா வெளியவே வரமாட்டேன்றாங்க ஒருத்தர். பாவம் அந்த ஆடி என்ன பண்ணித்தீங்கன்னு தெரில. எனவே இப்பொழுது 7ஆம் இடத்திலே சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. கும்ப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை, 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 6ஆம் இடத்திலே குரு உச்சம். அனைத்தும் நன்மை செய்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் 5 குடைய புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால், பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 4, 7 குடைவன் 4ஆம் இடத்தில் ஆட்சி. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம். 5 குடைவன் 3ஆம் இடத்திலே உச்சம். எனவே சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 2 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக இணைந்து விட்டன. 9 குடைவனும் 5 குடைவனும் 3ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 5, 9 குடைவர்கள் சேர்க்கை 3ஆம் இடத்திலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.